இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுமா? பெற்றோர்களை கரெக்டா பாதுகாத்துக்கணும், மாசம் மாசம் ஒரு 2000 ரூபாய், மாசம் மாசம் ஒரு 3000 ரூபாய் கரெக்டா அவங்களுக்கு மணி ஆர்டர் பண்ணிட வேண்டியது. அவங்க அம்மா அங்க ஊர்ல இருக்கும், 3000 ரூபாய் அனுப்பிச்சா இவர் நினைச்சுக்கிறாரு நாம பெற்றோருடைய கடமையை கரெக்டா செஞ்சிட்டோன்னு. இல்ல, உடன் வைத்து பராமரிக்குதல் என்கிற ஒரு மிகப்பெரிய கடமை உனக்கு உண்டு. அந்த பாக்கியம் விளங்கினவங்க தான் அதை சரியா செய்வாங்க. உடன் வைத்து பராமரித்தல். நீங்க கொஞ்சம் கவனிங்க. குர்ஆனில் இருந்து ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். குர்ஆன்ல ஒரு ஆளை பத்தி வருது. அவன் காஃபிர். அவனுக்கு வலீத் இப்னு முகைரான் பேர். வலீத் ரொம்ப ஃபேமஸானவன். அபூ ஜஹல் ரேஞ்சில, அபூ லஹப் ரேஞ்சில முக்கியமான எதிரிகள்ல இவன் உண்டு. யாரு? வலீத் இப்னு முகைரா. இந்த வலீத் இப்னு முகைராவுக்கு 10 ஆண் மக்கள். அல்லாஹு அக்பர். நிறைய ஆண் மக்கள் அல்லாஹ் கொடுத்துட்டான். இந்த 10 ஆண் மக்களும் என்ன செய்வார்கள் தெரியுமா? தந்தை கூடவே இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. உள்ளூர் வியாபாரம் மட்டும்தான். வெளியூர் வியாபாரத்துக்கு போங்க. இல்ல, பெற்றோர்களை பார்க்கணும், நாங்க வெளியூர் போற ஐடியா இல்ல. கூடவே எதா இருந்தாலும் வெளியூர் போறதா இருந்தா எங்க தாயார் தகப்பனார் வஃபாத்துக்கு பின்னாடி தான் போவோம். கூடவே இருப்பாங்க. வலீது எங்கேயாவது விருந்துக்கு வந்தா என்னமோ குடியரசுத் தலைவர் வர்ற மாதிரி அப்படியே புடை சூழ 10 பசங்களும் வருவாங்க. வலீது அவங்களுடைய மக்கள்ல சில பேர் மிகப்பெரிய சரித்திரபூர்வமான முஸ்லிம்களாக மாறினார்கள். உலக புகழ் பெற்ற இஸ்லாமிய ராணுவ தளபதி காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாம் இவருடைய மகன். 10 பசங்களும் கூட வருவாங்களா. இந்த வலீத பத்தி அல்லாஹ் சொல்றான், ஜஅல்து லஹு மாலம் மம்தூதா, நான் அவனுக்கு எக்கச்சக்கமான காசு பணத்தை கொடுத்தேன். வபனீன ஷுஹூதா, கூடவே இருந்து பராமரிக்கிற மக்களை கொடுத்தேன். குர்ஆன் சொல்லுது கூடவே இருந்து அப்படிங்கிற வார்த்தை ஷுஹூதன் ஒரு வார்த்தை வருது. இந்த வார்த்தைக்கு விளக்கம் எழுதி தருகிற முஃபஸ்ஸிரீன்கள், திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள், மக்களை கொடுப்பது பெரிய விஷயம் அல்ல, கூட வைத்து அந்த மக்கள் பெற்றோரை பராமரிக்கிறார்கள் என்றால் அதுதான் பெரிய விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா? மாசம் 3000 ரூபாய் செலவுக்கு பணம் கொடுத்து அவங்க சுகர் பேஷண்ட், பிரஷர் பேஷண்ட் ஏதாவது இருப்பாங்க, மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்தா நாம பெற்றோர்களை கவனிச்சிட்டோன்னு மட்டும் நினைச்சுக்கிறாங்க. உடன் வைத்து பராமரிக்குதல் என்கிற மாபெரும் பாக்கியத்தை தவற விடுபவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். உறவு முறைகள்ல மிகவும் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய, மிக அதிகமாக நாம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய இந்த உறவு பெற்றோருடைய உறவு.